திருப்பதி லட்டு நெய் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஏஆர் நிறுவனம் செய்த விதிமீறல் என்ன என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். அது பற்றி விரிவாக தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. அவரிடம் பேசுவோம். மாரிச்சாமி, வணக்கம். இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது பற்றிய முக்கிய தகவல்கள் என்ன? விரிவா விவரிங்க. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கல் ஏஆர் நிறுவனம் நெய் வழங்கிய விவகாரம். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசின் உணவு கட்டுப்பாடு மற்றும் தர நிர்ணய நிறுவனம் அனுப்பிய நோட்டீஸுக்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சம்பந்தப்பட்ட நிறுவனம் செய்த விதிமீறல் என்ன உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகளை பார்ப்போம். அதுபோக கொடுக்கப்பட்டுள்ள நோட்டீஸ்களில் எந்த விதமான தகவல்களும் விவரங்களும் இல்லையே என நீதிபதி கேட்டிருக்கிறார். அதுபோக ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை எந்த சட்ட அடிப்படையில் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது? ஒரு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் அவர்கள் உரிய பதிலளிக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக ஒன்றிய உணவு தர கட்டுப்பாடு நிறுவனம் சம்பந்தப்பட்ட பால் உற்பத்தி நிலையத்தில் சோதனை செய்துள்ளது. அந்த சோதனையின் முடிவுகள் எங்கே, இதுவரை ஏன் அதை வெளியிடவில்லை எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுபோக இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது, தற்போது இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். எனவே உச்சநீதிமன்றம் கூறியது போல அரசியலில் இருந்து கடவுளை விலக்கி வைத்து விசாரணை நடத்துவதுதான் சரியாக இருக்கும். ஒன்றிய அரசின் உணவு தர கட்டுப்பாடு மையம் ஏற்கனவே அனுப்பிய நோட்டீஸ்களை தவிர்த்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு புதிதாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க வேண்டும். உரிய கால அவகாசத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் உரிய விளக்கம் அளித்து நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்திருக்கிறார்கள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.